அப்ப எதிரணி எங்களுக்கு எதிராகவே பேசக்கூடிய எங்கள் எதிரணி பேச்சாளர்களே, இப்பட்டிமன்றத்தை காண வந்துள்ள நம் அக்ரிணி வளாக மக்களே அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். உங்களுக்காக ஒரு 3 வரி கவிதை. உதவின்னு வந்தா நீங்க ஒரு நண்பேண்டா, உதவின்னு வந்தா நீங்க ஒரு நண்பேண்டா, இனிக்க இனிக்க பேசுவதில் நீங்கள் ஒரு மில்க் பேடா. நம் அக்ரிணி மக்களை போல் இந்த உலகத்தில் யாரும் உண்டா? கிடையாதுடா என்று கூறி பெருமிதத்துடன் என் உரையை தொடங்குகிறேன். உறவு. நடுவர் அவர்களே, உறவுன்னா என்னங்க? என்ன நீங்க தான் சொல்லுங்களேன். எங்க இலக்கணப்படி உறவுனாலே உராய்வு தாங்க. ரொம்ப உராய்வு. சரி. ஏன்னா எப்பயுமே நம்மள சூடா வச்சிருப்பாங்க. நம்மளையா உறவுகளை கூட்டி நடத்தும் திருமணத்தில் அதை நம்ம நிம்மதியா நடத்த விடுறாங்களா? பத்திரிகையில ஆரம்பிச்சு ஃபாண்ட் சைஸ் பெருசா இருக்கும். இது என்ன வால் போஸ்டரா தூக்கி போட்டு ஒட்டுறதுக்கு? வீட்டுக்கு வந்து அழைக்க வந்தா பூ பழம் ட்ரெஸ் எல்லாம் வச்சாலும் எத்தனை பாக்கி இல்லையான்னு கேட்பாங்க. ஆமா. நம்ம பலூன் மாதிரி வந்திருப்போம், நம்மள டப்புன்னு புசுவானம் ஆக்கிடுவாங்க. சரி, அரை மனசோட கல்யாணத்துக்கு வரவங்கள முழு மனசோட வாய் நிறைய வாங்கன்னு கேட்டிருப்போம். ஆனா அவங்க சாப்பிட வர இடத்துல வந்து நல்லா சாப்பிடலன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய குறைய சொல்லுவாங்க. நம்ம கல்யாணத்துக்காக எவ்வளவோ செலவு பண்ணிருப்போம், கடைசியில நம்மளே ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சிருவாங்க, நம்ம ஒழுங்கா பண்ணமா இல்லையான்னு. ஒழுங்கா பண்ணமா இல்ல, இவ்வளவு பண்ணி இவங்களுக்கு ஒண்ணும் தேர மாட்டேங்குதேன்னா. சரி, உங்க உறவுக்கார பையன் விரும்பி திருமணம் பண்ணா ஏன் ஏத்துக்க மாட்டீங்க? இதுல நிழல் போல் மாமாவா, அவர் அருவாளை தூக்கிட்டு இங்க கொஞ்சம் மாமான்னு தான் சொல்லுவாரு. இதுல சொல்லி 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 தர நாத்தனாரும் அப்படி யாருமே எனக்கு தெரியலங்க. சொல்லி சொல்லி காமிக்கிற நாத்தனாரும் சொல்லி சொல்லி வச்சு பேசுற நாத்தனாரும் தான் இருக்காங்க. சரி, கொண்டாட்டம்னு பேச வந்திருக்கீங்களே, உங்க 3 பேர்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு உங்க அண்ணாவோ அக்காவோ தம்பியோ தங்கையோ எனக்கு ரொம்ப கஷ்டம்ப்பா, உங்கள்கிட்ட இருக்க ஒரு 10 ஏக்கர் நிலக்க எனக்கு எழுத்தாப்பானா இந்தா வச்சுக்கன்னு தூக்கி கையில கொடுத்துருவீங்களா? அதுவும் 1 2 இல்ல 10 ஏக்கர், ஒரு அளவு இல்லாம போதுமா? சுட சுட அல்வா வேணா தருவீங்க. உங்க இப்பதான் பாசம் உறவு கொண்டாட்டம்ன்றீங்க. சரி, உறவுகள் குழந்தைகளை நன்றாக பார்த்துக் கொள்கின்ற உண்மை, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஏன்னா நம்ம குழந்தைகளை லேசா உறவுங்க மத்தியில கண்டிக்க கூட முடியாது. ஏதாவது நம்ம சொல்லிட்டோம்னா அதெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது, அவ என்ன வேணுமோ அவ செய்வா, நீ எல்லாம் எடுத்து பேசக்கூடாது அப்படின்னு நம்மளே பண்ணுவாங்க. ஒரு திரியை நசுக்கினால் தானே அந்த தீபம் ஜொலிக்கும். ஆக நம்ம குழந்தைகள் வளர்ப்பில் உறவுகள் நமக்கு தடையாக தான் இருக்கின்றன. வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? செல்வத்துள் செல்வம் செவி செல்வம். நடுவர் அவர்களே, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைங்கிறார். செல்வம் தானுங்கிறாரு. அது தெரியாம உறவுகள் இருந்தா செல்போன் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படி இப்படின்னு சும்மா சொல்ல வேண்டியது. டெக்னாலஜி வளர்ந்துருச்சுங்க. ஒரு நடுத்தர வயசு பையன், அவன் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்திருக்கான். பட் அவனாலே சம்பாரிச்சு அவனே ஒரு பைக் வாங்குறான். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அந்த பைக்கை காணோம். உடனே இந்த உறவுகள்லாம் என்ன பேசும்? ஆட்டம் ரொம்ப ஓவர், அப்பயே நினைச்சேன் மாட்டுவான்னு நினைச்சேன், பாத்தீங்களா அப்படின்னு ஏளன பேச்சு தான் பேசுவாங்க. அவன் நல்ல வேலையாக அவனோட பைக்கில் ஜிபிஎஸ் பொருத்தி இருந்தான். அந்த ஜிபிஎஸ் அவனோட போனில் கனெக்ட் செய்து அதில் ஸ்டாப் என்ற பட்டன் அமுக்கிட்டு உடனே அந்த வண்டி எங்க போயிட்டு இருந்துச்சோ அங்கேயே நின்றுச்சு, எங்க போயிட்டு இருந்துச்சோ அங்கேயே நின்றுச்சு. அப்புறம் போலீஸோட உதவியோட அந்த லொகேஷனுக்கு போய் அவன் வண்டியை மீட்டுட்டு வரான். உறவுகளா வந்து மீட்டுச்சு, போலீஸ் தான் மீட்டுச்சு. ஆமா. சரி, இப்ப பானையில சோறு இருந்தால் பூனை கூட சொந்தமடா, சோதனையை பங்கு வைத்தால் சொந்தம் இல்ல பந்தம் இல்ல. கண்ணதாசன், அதே கண்ணதாசன் தான் எங்களுக்கு எழுதியிருக்காரு. இதுல கொண்டாட்டமே பேசினாங்க. எங்க அண்ணன் பொண்ணுங்க என்கிட்ட வந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க அப்படின்னாங்க. கேட்டீங்களா நடுவர் அவர்களே? ரொம்ப அருமையா பேசினாங்க பாத்தீங்களா? பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். ஏன்னா உறவு கொண்டாட்டமே என்னும் சொல்லும் அவர்களுக்கு கூட நட்பு ஒரு ரத்த சம்பந்தமும் இல்லாத நண்பன் என்னும் சொல் தேவைப்படுகிறது. அப்ப உறவோட நட்பு பெருசுன்றாங்க அவங்க. ஆமா, தொட்டா சாக்கடிச்சா அது உறவு, தொட்டா சாக்கடிச்சா அது உறவு, சாக்கடிச்சாலும் தொட்டு தூக்குறவதாங்க நட்பு.
அருமை அருமை. சரி அதெல்லாம் விடுங்க. கொரோனாலாம் நமக்கு எப்படி இருந்துச்சு? எல்லாருக்கும் கொரோனா வந்துருச்சு. அப்ப உறவுக்காரங்க கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்? உடம்பு எப்படி இருக்குப்பா? ஒரே காய்ச்சலா இருக்குன்னு போம், அதேதான்பாங்க. ஒரே இருமலா இருக்குன்னு போங்க, அதேதான்பாங்க. ஒரே உடம்பு வலியா இருக்குமோ, அதேதான்பாங்க. என்ன அதேதான் ஒண்ணும் இல்ல. நம்ம தூரத்து உறவுக்கார பையன் 2 நாளைக்கு முன்னாடி இதே சிம்டம்ஸ்னா இப்ப அவன் இல்லம்பாங்க. நம்ம செவனேட தானே இருந்தோம், நம்மள சொரண்டி கொம்புழுக்கிறது. ஆக இப்படிப்பட்ட உறவுகளை எப்படி கொண்டாட முடியும்? முடியாது, கஷ்டம்தான். கொரோனா காலம் நமக்கு பல அசௌகரியத்தை தந்தாலும் உறவே அல்லாத எந்தவித ரத்த சம்பந்தமும் இல்லாத பல தேவதைகளால் தான் நாம் இன்று மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். எனவே தீர்ப்பை எங்களுக்கே சாதகமாக அளிக்கும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அருமை அருமை. யோகேஸ்வரி ரொம்ப பிரமாதமா சொல்லி